கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50க்கும் மேலாக உயர்வு. 80க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மக்கள் நலன் ஒன்றே அதிமுகவின் அரசியல் ஆதாயம் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதில். முதலமைச்சர் வாசிக்கும் பட்டியலால் போன உயிர்கள் மீண்டும் வந்துவிடுமா என்றும் கேள்வி. இன்னைக்கு கள்ளச்சாராயம் அருகி குடித்து எண்ணிக்கை 50 அளவே கண் பார்வை. இது குறித்து செய்தி விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம். முதலமைச்சர் இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷசாராய இறப்பு விவகாரம் தொடர்பாக நாகரிகமற்ற அரசியலை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. ஆன்டிடோட் மருந்து இல்லை என அன்புமணி ராமதாஸ் கூறுவது தவறு என்று விளக்கம். விஷசாராய மருந்தி ஆபத்தான நிலையில் இருப்போருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இறப்புகள் அதிகம் சந்திக்க நேர்ந்ததாக கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.